அப்பா ஆக்சுவலி அசிஸ்டன்ட் டைரக்டர் தான். பாலு மகேந்திரா சார் கிட்ட அசோசியேட்டா ஒர்க் பண்ணாங்க. அழியாத கோலங்கள், 3ஆம் பிறை, 16 வயதின் நிலை, கிட்டத்தட்ட ஒரு 50 படம் கிட்ட ரஜினி சார், கமல் சார் படங்கள் ஒர்க் பண்ணாரு அப்பா. அப்ப அவரு மனசுக்குள்ள வச்சுக்கிட்ட ஒரு விஷயம், எனக்கு கிடைக்காத ஒரு விஷயம், என் பிள்ளைக்கு என்ன காரணமா இருந்தாலும் அது நான் தடங்களா இருக்கக்கூடாது. அவன் என்ன வேணா பண்ணிட்டோன்றதுல அப்பா தான் பெரிய சப்போர்ட். அம்மா நம்பவே மாட்டாங்க. ஸோ அதனால அப்பாவுக்கு வந்து சினிமா ஆல்ரெடி அவருக்கு வந்து பிடிக்கும். ஸோ ஃபேமிலி சுச்சுவேஷன், எங்க பாட்டி சுச்சுவேஷன்னால அவர் வந்து சினிமா ஒரு டைம்ல ஸ்கிப் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. சினிமானா பிடிக்கிறதுன்னு தாண்டி பயம். எல்லா அம்மாங்களுக்கும் இருக்கிற ஒரு பெரிய பொறுப்பு என்னன்னா, புள்ள எங்க போனாலும் சேஃபா இருக்கணும், அவன் நல்லா இருக்கணும், யாரும் அவனை குறை சொல்லக்கூடாதுன்றதான் அம்மா நினைப்பாங்க. வராத விஷயத்த நம்ம திரிச்சு நம்ம டைம் தான் வேஸ்ட், எனர்ஜி தான் வேஸ்ட், காசு தான் வேஸ்ட், டைம் வேஸ்ட். அப்ப அவனுக்கு வர விஷயத்த கொடுத்துட்டா என்னன்னு சொல்லி அப்பா அம்மாவை ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டா ரொம்ப கைண்டா கன்வின்ஸ் பண்ணாரு. எங்க அப்பா எல்லா ஆடிஷனுக்கும் எல்லா இடத்துலயும் கூட தான் இருப்பாரு. எனக்கு பார்பர் ஷாப் போற வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நான் +2க்கு அப்புறம் தான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் டைம் அப்பதான் அப்பா கூட போறது இல்லை. You were so much into it. சின்ன வயசுலயே வந்து நீங்க ஆடிஷன்ஸ் போறீங்க அப்படின்னா how did your family support this? அப்பா ஆக்சுவலி அசிஸ்டன்ட் டைரக்டர் தான். பாலு மகேந்திரா சார் கிட்ட அசோசியேட்டா ஒர்க் பண்ணாங்க. அழியாத கோலங்கள், 3ஆம் பிறை, 16 வயதின் நிலை, கிட்டத்தட்ட ஒரு 50 படம் கிட்ட ரஜினி சார், கமல் சார் படங்கள் ஒர்க் பண்ணாரு அப்பா. ஸோ அதனால அப்பாவுக்கு வந்து சினிமா ஆல்ரெடி அவருக்கு வந்து பிடிக்கும். ஸோ ஃபேமிலி சுச்சுவேஷன், எங்க பாட்டி சுச்சுவேஷன்னால அவர் வந்து சினிமா ஒரு டைம்ல ஸ்கிப் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. ஸோ ஒரு பிசினஸ்ன்னு ஒரு மாறுது. அப்ப அவரு மனசுக்குள்ள வச்சுக்கிட்ட ஒரு விஷயம், எனக்கு கிடைக்காத ஒரு விஷயம், என் பிள்ளைக்கு என்ன காரணமா இருந்தாலும் அது நான் தடங்களா இருக்கக்கூடாது. அவன் என்ன வேணா பண்ணிட்டோன்றதுல அப்பா தான் பெரிய சப்போர்ட். அம்மா நம்பவே மாட்டாங்க. அம்மா என்னையும் நம்ப மாட்டாங்க, நான் பண்ற வேலையும் நம்ப மாட்டாங்க. அது இப்பதான் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்குமே அம்மாக்களுக்கு என்ன இருக்கும்னா, ஐயோ நீ எங்கேயாவது இப்படி சினிமா கினிமான்னு போயிட்டு உருப்பிடாம போயிட்டேன்னா என்ன வருது, உனக்கு யாரு பொண்ணு தருவா, உனக்கு கையில் காசு இருக்காது அப்படின்ற மென்டாலிட்டி தான் சின்ன வயசுல இருந்து இருப்பாங்க. அதனால அவங்களுக்கு வந்து சினிமானா பிடிக்கிறதுன்னு தாண்டி பயம். எல்லா அம்மாங்களுக்கும் இருக்கிற ஒரு பெரிய பொறுப்பு என்னன்னா, புள்ள எங்க போனாலும் சேஃபா இருக்கணும், அவன் நல்லா இருக்கணும், யாரும் அவனை குறை சொல்லக்கூடாதுன்றதான் அம்மா நினைப்பாங்க. ஸோ அதுல எங்க அம்மா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 2 டீஸ்பூன் எக்ஸ்ட்ரா. அதனால அவங்க திட்டுவாங்க, அடிப்பாங்க. இன்னொருத்தவங்க சொன்னாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஹர்ட் ஆயிடும். திட்டுட்டோம்லாம் விட மாட்டாங்க, அந்த மாதிரி கேரக்டர் ஆகும். ஸோ அவங்க சின்ன வயசுல இருந்த சப்போர்ட்லாம் கிடையாது. அப்பா கிட்ட ரொம்ப சண்டை போடுவாங்க, அவனை படிக்க வைங்க, சினிமாவில் எதுக்கு அனுப்புறீங்க. அப்பா தான் உட்காந்து புரிய வச்சாரு. அவனுக்கு ஒரு விஷயம் வரல, வராத விஷயத்த நம்ம திரிச்சு நம்ம டைம் தான் வேஸ்ட், எனர்ஜி தான் வேஸ்ட், காசு தான் வேஸ்ட், டைம் வேஸ்ட். அப்ப அவனுக்கு வர விஷயத்த கொடுத்துட்டா என்னன்னு சொல்லி அப்பா அம்மாவை ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டா ரொம்ப கைண்டா கன்வின்ஸ் பண்ணாரு. ஸோ அந்த கன்வின்ஸ் பண்ண விதம் தான் எனக்கு கடவுள் கொடுத்த வரமா பார்த்து அப்பாவே எனக்கு வந்து ரொம்ப எனக்கு எல்லா ஆடிஷனுக்கு அவர் கூட வருவாரு. எனக்கு போட்டோ எடுத்து கொடுத்துட்டு எல்லா ஆஃபீஸ்க்கு போய் முதல்ல இப்பதான் உங்களுக்கு வாட்ஸ்அப் கிட்ஸ்அப்லாம் நம்ம சின்ன வயசுல இருக்கும் போதுதான் நீங்க ஒரு ஆஃபீஸா போயிட்டு உங்களோட போட்டோ எடுத்து போட்டோ பின்னாடி ஹைட்டு வெயிட்டு கலரு ஒரு லாங்குவேஜ் எல்லாம் எழுதி கொண்டு போய் கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சுன்ற போது எங்க அப்பா எல்லா ஆடிஷனுக்கும் எல்லா இடத்துலயும் கூட தான் இருப்பாரு. எனக்கு பார்பர் ஷாப் போற வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நான் +2க்கு அப்புறம் தான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் டைம் அப்பதான் அப்பா கூட போறது இல்லை. அது வரைக்குமே அப்பா 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 கிட்ட தான் வரும். ஏன்னா அவர் தான் எல்லாமே எனக்கு காட்டுனது உலகன்றதுனால அப்பாவே எனக்கு ஒரு பெரிய ஹீரோ, இன்ஸ்பிரேஷன். அவரோட ஃப்ரீடம்னால மட்டும்தான் என்னால் இவ்வளவு தூரம் ஈஸியா என்னால் சர்வைவ் பண்ண முடியுது சினிமாவில். இல்லைன்னா நம்ம வீட்டில் வந்து ஒழுங்கா நீ படிச்சு தான் ஆகணும், நீ இன்ஜினியர் தான் ஆகணும், டாக்டர் தான் ஆகணும், இல்லைன்னா உருப்பிட மாட்டேன்ட்டாங்கன்னா அப்படியே இருந்திருப்பேன். கட்சி வரைக்கும் படிப்பும் வந்திருக்காது. நான் ஏன்டா நான் கேட்டேன், நான் மறுபடியும் உட்கார்ந்து இருந்திருப்பேன் இடத்துல. அதனால ஃபேமிலி ரொம்ப முக்கியம். நம்மளை நம்புறதை விட ஃபேமிலி நம்ம நம்பிட்டாங்கன்னா நம்ம லைஃப் ரொம்ப ஹார்ட் இல்லாம ஈஸியா செல். அது அவங்க ஒரு நல்ல எண்ணத்துலதான். ஆமா எல்லாமே கேர் தான். இப்ப நீங்க எக்ஸாம்பிள் நீங்க வீட்டு விட்டு வெளியே வந்திருப்பீங்க, அம்மா 5 ஃபோன் பண்ணுவாங்க. எதுக்கு ஃபோன் பண்ணுவாங்க? நீ ரீச் ஆயிட்டியாப்பான்னு ஃபோன் பண்ணுவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், என்னப்பா அது ஆக்சுவலி நம்ம ரொம்ப ஈஸியா பண்ணிடுறோம். நம்ம எல்லா பசங்களும் இப்ப கத்துக்க வேண்டிய விஷயமே என்ன நினைக்கிறோம்னா, ஜென்சி கிட்டு நான் ஏன் அப்டேட் பண்ணுவோம் கிடையாது. நீ என்ன ஜென்ரேஷன் வேணா இரு, உன்னை பெத்தவங்க அப்பா அம்மா ஃபோன் பண்ணாங்கன்னா ஃபோன் எடுத்து ஆமாம்மா நான் இங்க வந்துட்டேம்மா. அவங்க என்ன கேட்க போறாங்க, அவங்ககிட்ட கடன் கேட்க போறாங்களா, இல்லை என்ன கேட்க போறாங்க, உனக்கு ஃபோன் எடுத்து சாப்பிட்டியா, எங்க இருக்க, அந்த 2 கேள்வி சொல்றதுக்கு பதில் சொல்ல உனக்கு கஷ்டமா இருக்கு. இதே கேர்ள் ஃப்ரெண்ட் ஒன்று வச்சிருக்க, அது கிட்ட விடிய பேசுற, வந்துட்டேம்மா செல்லமா இதமா இருக்கேன் நான் சாப்பிட்டேன். அப்ப உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்னா ஒரு நியாயம், அம்மானா ஒரு நியாயம்னா நம்ம இருக்கும் போது ஒருத்தர் அவங்க கூட வாழ்றத விட்டுட்டு அவங்க போனதுக்கு அப்புறம் இல்லையே எங்க அம்மா தான் பெஸ்ட்ன்னு நம்ம ஸ்டோரி போடுறதுனாலயோ ஒரு எங்க ஸ்டேட்டஸ் வைக்கிறதுனாலயோ ஒண்ணுமே கிடையாது. ஸோ இருக்கும்போது அதை பாதுகாத்து நிறைய பேர் அந்த அப்பா அம்மாட்ட மிஸ் பண்றது வந்து எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும். நான் ரொம்ப சொல்லுவேன், இல்லை நீங்க அதை பண்ணுங்க, நீங்க ரொம்ப அது அது ஆக்சுவலி மேண்டிட்ரி. இங்க ட்ரெண்டா பாத்துக்கிறாங்க. ஓ அப்பா அம்மாட்ட சொல்லணுமா, இல்ல வீக்கெண்ட் போகணுமா, இல்ல தனியா ரூம் எடுத்து தனியா இடத்துல ஃப்ரெண்ட்ஸ் கூட தங்குறது. இருக்க போற காலம் கொஞ்ச காலம், அது என்ன தனியா போய் தங்குறது, அம்மாவோட இருங்க அப்பாவோட இருங்க, கல்யாணம் பண்ணா அம்மா அப்பாவோட இருங்க, என்ன அது தப்பு, என்னன்னு தப்பா வைப்பது. அப்பா அம்மா தடங்களாக இருக்க போறாங்க, நல்லதான் நினைப்பாங்க. அது யாரும் புரிஞ்சுக்க மாட்டேன். அதனால அதை நம்ம புரிஞ்சுச்சோம்னா இட் வில் பி ஹாப்பி. அம்மா அப்பா கொஞ்சம் எழுத்தா பேச ஆரம்பிச்சுங்க, நீங்க மாத்திருங்க கேள்வி.